வெல்கம் பேக் டு தீபன் ஜிவி vlogs. எல்லா வீடியோல இந்த ஒரு டயலாக் சொல்லிடுறது. ஆமா, நம்ம சேனல் பேர் எல்லாத்துக்கும் ஞாபகம். அதெல்லாம் நம்ம மூஞ்சி ஞாபகம் இருந்தாலே போதும். சோ இந்த வீடியோல ஜிவி என்ன ஜிவி காமிக்க போறோம்? நம்ம ஹோம் டூர் வீடியோலாம் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் போட்டாச்சு. நம்ம வந்துட்டு தோட்டத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்க, நிறைய செடி வைங்கலாம் சொல்லிருந்தீங்க. நம்மளுடைய பழைய கார்டன்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இங்க வந்து கார்டன் என்ன மெயின்டெனே இல்லாம இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துச்சு. சோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? இந்த வீடியோ தோட்டத்தை க்ளீன் பண்ணி கார்டன் அப்டேட் கூடவே வந்துட்டு காலேஜ் போறது நான் ஒரு 2 நாள் அப்டேட் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஆமா, 2 நாளோட vlog தான் வந்துட்டு ஃபுல்லா நீங்க இந்த வீடியோல முழுசா பார்க்க போறீங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜா இருக்க போகுது. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நல்லா என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கும், இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறாங்க, அவங்கள கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஆக்சுவலா வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்கலாம் தெரியும். நான்லாம் ஒரு தோட்டத்துல ஒரு பெரிய மாடி தோட்டமே வந்து வச்சிருந்தேன். ஆமா ஆமா, வீடியோ நானும் பாத்திருக்கேன். டன்னா தக்காளி எடுத்துக்கலாமா? ஹலோ, உண்மையாலுமே தான் வீடியோ பாக்குறேன், அவங்களுக்கு தெரியாது உண்மையா பொய்யான்னு. ஸோ இப்போ வந்து இங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணல, நமக்கு அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இப்போ இல்லை. ஸோ இப்போ கையை வச்சே நாங்கள் 2 பேருமே க்ளீன் பண்ண போகிறோம். இதில் நிறைய செடி புதுசாக விதையெல்லாம் போட்டு வளர்த்திருக்கேன். அந்த செடியெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத களைச்செடியை மட்டும் இப்போ பிடுங்க போகிறோம். அதெல்லாம் ஜீவிதா வந்து இங்கேருந்து வர போகிறோம், நான் வந்து இங்கேருந்து வர போகிறேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய காந்தாரி மிளகா செடி விதையெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ மிளகா செடியை பிடிங்கிடக்கூடாதுல்ல, அதனால் நான் அந்த சைடு போகிறேன். ஜீவிதா வந்து இந்த சைடு புல். ஆமாம், இதெல்லாம் முளத்தை கழிக்கிற இல்லை மிளகா செடின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு எனக்கு தெரில. மிளகா செடி ஜீவி. நாங்கள் வந்த புதுசில் இது ஃபுல்லுமே கருவேப்பிலையாகவே தான் இருந்துச்சு. ரொம்ப நிறையா இருக்கேன்னு பிடுங்கி போட்டோம். இப்போ பாருங்கள், எல்லா செடியுமே கருகி போய் வாடுது, என்னன்னு தெரில. அதான் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கருவேப்பிலை செடி எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னே தெரில. ஏதாச்சும் மருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ யூஸ் பண்ணவே முடியல. மருந்தெல்லாம் போட வேணாம், அந்த கருப்பா இருக்கிற இலையெல்லாம் பிச்சு போட்டோம்னா புதிய ஜி அப்படி கிடையாது. இப்படி உருவி போட கட் பண்ணி தான் விடணும். அது பேர் கவாத்து. நீ உருவி போட்டேன்னா செடி வாடி தான் போகும். பச்சை இது ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாம. படிச்சிருக்கே இல்லையா? அது இத்தாபரிய மரத்துக்கு துக்குலூண்டு இருக்கிறதெல்லாம் பத்தாது. நீ அப்படி கட் பண்ண அதை இது பண்றேன்னா அந்த கிளையோட சேர்த்து இப்படி கட் பண்ணி போடணும். நீ உருவி போட்டேன்னா இதாகும். இப்படி பண்றதுனால தான் செடியே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ உருவி போடாத, கட் பண்ணி விடு. ஓகே, அது இப்போ கட் பண்ணக்கூடாது, மழை காலத்தில் அந்த மாதிரி சீசன் டைம் தான் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணோம்னா செடி வந்து அந்த ஹீட்டு தாங்காமல் வாடி போயிடும். சரி, மணி 5 ஆயிடுச்சு. ஃபுல்லாக இட்டு கட்டுறதுக்குள்ளார முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மம்முட்டி போட்டு க்ளீனாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு வந்து மண் வந்து ரொம்ப இறுகி போச்சு. ஸோ அதனால் வந்து தண்ணி விட்டு மண்ணை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து புது செடியெல்லாம் வைக்க போகிறோம். என்ன செடி வைக்கலாம்? ஏன்னா இதுக்கப்புறம் இது என்ன மாதம்? தமிழ் மாதம் தை மாதம். தை மாதத்தில் என்ன செடி வச்சா வளரும் அப்படின்னு கொஞ்சம் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மிளகா வேணால் செம்ம அமோக விளைச்சு. மிளகா வந்து சந்தையிலேயே வந்து 20 ரூபாய்க்கு அள்ளி தராங்க. ஏன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, நம்ம ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட 1 கிலோ மிளகாய்க்கு மேலே அந்த செடியில் நிறைய இருக்காங்க. அதான், அதனாலதான் வந்து மிளகா வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குது. இப்போதான் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குல்ல. இதுக்கு என்ன செடி வைக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழை மரம் தான் வைக்கலான்னு இருக்கோம். அங்கிருந்து 2 வாழை மரத்தை பிடிக்கிட்டு வந்து அவங்க அங்கிருந்து இந்த பக்கெட் நல்லா பெரிய பெயிண்ட் பக்கெட்டு, இது ஃபுல்லாக நம்பிருச்சு. பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ செடி வந்திருக்கு, களைச்செடி. இது செஞ்சிடக்கூடாது, உடனே கூட நானும் செய்யறேன்னு வந்துடுறது. கஷ்டமான வேலையெல்லாம் வந்து என் தலையில கட்டிடுறது. இந்த மாதிரி ஈஸியான வேலையெல்லாம் ஜாலியா வந்து அப்படியே கை மாத்திட்டு போயிடுறது. கஷ்டமான வேலையெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன். நம்ம வீட்டில் நிறையா முளத்தக்காளி கீரை, செங்கீரை வந்து நாங்கள் விதை போட்டு வளர்த்தணும். ஸோ அந்த இடம் பாருங்க, அது ஒரு நாளைக்கு பொரியலுக்காகும். ஒரு பொரியல் பண்ண முடியாது, பருப்பில் வேணால் போடலாம். ஒரு டைம் சந்தையில் புதினா வந்து 5 ரூபாய்க்கு கட்டு கொடுத்தாங்க. அப்போ வாங்கின புதினா தண்டு எல்லாமே எடுத்து நட்டு வச்சோம். ஒரு பிரியாணிக்கு போடுற அளவுக்கு நல்ல புதினா வந்திருக்கு. வாழைக்கண்ணு ஒன்று வச்சது இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. ஸோ கார்டன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம பண்ணுங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நல்லா கார்டன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தூங்கினோம்னா அருமையாக தூக்கம் வரும். சரி சரி, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல. ஆமாம், அதனால வந்துட்டு எப்பவும் போல பண்ணுற நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு. இது நீ டெய்லியுமே தானே பூசுற? அதானே கோயிலுக்கு போகிறோன்னு பூசுறேங்கிற? டெய்லியும் தான் பூசுகிறேன். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கு போகிறோம்.
அதனால நிறைய பேர் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்குறீங்க. நான் நைட் டைமில் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது டெர்ம்டாக்கோட 2% கோசிக் ஆசிட் நைட் க்ரீமு. ஸோ இது வந்து ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டெக்ஸ்சர் எவ்வளோ அப்படியே பட்டர் மாதிரி சூப்பர் சாஃப்டாக நல்லாயிருக்கு. ஜஸ்ட் அப்படியே நம்ம எப்போ போல் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கின்ல அப்ளை பண்ணி ரெகுலர் பேசிஸாக வந்துட்டு ஒரு 3 months நான் வந்து 3 months பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்களுமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ண வேணும்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நைட்டு தூங்குற முன்னாடி அப்ளை பண்ணிட்டா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மெயினாக இந்த டெர்ம்டாக்ல என்னென்ன இருக்குன்னா 2% கோசிக் ஆசிட் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கூடவே வந்துட்டு ஆல்ஃபா ஆர்பட்டின்மே நியாசினமைடுமே இருக்குது. ஸோ இது ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் ஆகும் க்ளோவாகவே வச்சுக்கும். சரி நம்ம போய் தூங்கலாமா? The next day. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா வந்துட்டு இந்த டார்க் ஸ்பாட்ஸாக ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்குது. ஸோ இந்த டெர்ம்டாக் 2% கோசிக் ஆசிட் நைட் க்ரீம் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வீடியோவில் தெரியிற QR கோட் ஸ்கேன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். A few moments later. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சவுண்டே வரலையே, தூங்கி இப்போதான் எந்திரிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து சண்டே. ஆக்சுவலாக சண்டே வந்து குமராபாளையத்தில் வந்து பனியன்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபா எல்லாம் புதுசு நல்ல நல்ல பேண்ட் எல்லாமே 70 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதான் போய் வாங்கிட்டு வர போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பிராண்டட் கடையில் போயிட்டு 400 500 கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே வந்து மைன்யூட்டான மிஸ்டேக் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சோரட்டியும் இன்னைக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. ரொம்ப நாளாக சோரட்டி கேட்டு இன்னைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேயே 6 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டோம். அதனால இருக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இது கறி வாங்குறதுக்கு இந்த பையா, கறி வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய பையா. துணி ஏதாவது வாங்கினோம்னா போட்டுக்கலாம். வாய்க்கால வந்து தண்ணி எப்படி செலு செலுன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்படி போகும்போது நல்லா வயல் காடெல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அறுவடையும் பண்ணிட்டாங்க. இங்கே தண்ணியும் காலியாயிருச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற வெயில் காலத்தை நினச்சாதான் பயமாக இருக்குது. அறுவடை பண்ணுற வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். வயலுக்காக தான் தண்ணியை எடுத்துட்டு இருந்தாங்க. அறுவடை பண்ணிட்டாங்க, தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்த போகத்துக்கு தண்ணி எடுத்துடுவாங்க. ஆனால் வெயில் காலத்துலலாம் தாங்கவே முடியாது. வெயில் காலத்தில் ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா நல்லா செலு செலுன்னு பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக காஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது, மக்கள் எல்லா இடத்துக்கும் தண்ணி வேணுமில்ல. அதனால் எல்லா இடத்துக்குமே தண்ணி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் மெயினாக கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தண்ணியெல்லாம். அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் பேசுனதை பற்றி நாளைக்கு கூப்பிட்டுருக்காரு என்ன. சரி கிளம்பலாம். இங்கே வந்திருக்கேன் ஜிவி. வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இப்போ நம்ம. ஆமாம், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நிறையா இருக்கும். எல்லாமே பழைய துணின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எல்லாமே புதுசு. சின்ன சின்ன டிஃபெக்ட்னால இங்கே இந்த மாதிரி விற்கிறாங்க. எல்லாமே ஃபேக்ட்ரி இது. சாமி இதெல்லாம் எப்படி ஒரு 70-80 ரூபா 100 ரூபா வரும் நினைக்கிறேன், தெரில. ஏதோ எனக்கு ஒரு நல்ல சாக்ஸ் எடுத்து கொடுப்பாங்களாம். இந்த கலரில் ஏற்கனவே இருக்குதானே உங்ககிட்ட? ஆமாம், நல்லா இருக்கா மெட்டீரியல்? சூப்பராக இருக்குது. நல்லா மொத்தமாகவே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், மலை மாதிரி அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த லைன் ஃபுல்லுமே கடையாக தான் இருக்கும். இந்த சைடும் கடையாக தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா தேடி ஆறாமரை பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான டவுசர் தான். ஏதோ மைன்யூட்டான ஏதோ மிஸ்டேக் இருக்கும், நம்மளால கண்டு கூட பிடிக்க முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்கா? ஏலியன் நல்லா ஒரு ரிச் லுக்காக இருக்கு. ரிச் லுக்கெல்லாம் இல்லை, நல்லாவே இல்லை. இது வேணாம். இது பாரு, இது எனக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கலர் தான் உங்கள்கிட்ட இருக்கு நிறையா. இங்கே வந்து டிஷர்ட்லாம் வந்து 60 ரூபாய்க்கும், ஷாக்ஸ் எல்லாம் வந்து 80 ரூபாய்க்கும், லோயர் வந்து சில இது 80 ரூபா, சில இது 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம தேடி எடுக்கணும், அடிக்கிற வெயிலில் தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே ஏர்லி மார்னிங்கே அங்கே போயிடுவாங்க. எடுத்துக்கலாமா? நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. வெறும் 150 தான். 150 தானா? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பக்கத்துல இருக்கிற அந்த ஒயிட்டுமே நல்லா இருக்கு. அப்படியே பிராண்டட் மாதிரி செமையா இருக்கு. இந்த சவுண்ட பேசினால அப்படியே பிராண்டட் மாதிரி புதுசா இருக்கு. வெறும் 150 தான். சூப்பரா இருக்கு. என் சைஸுக்கு இருந்துட்டு தான் வாங்கிட்டு போயிடுவேன். இது சின்னதா இருக்கு. யாராச்சும் பாத்தீங்கன்னா வாங்கிக்கோங்க.
இங்க வந்தோம்னா பேசுற சவுண்டே கேட்காது. இல்ல அதெல்லாம் கேட்கும். இங்க வந்தோம்னா ஒரு 500 ரூபா கொண்டாந்தோம்னா போதும், ஒரு குடும்பத்துக்கே தேவையானது எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சூப்பர் குவாலிட்டி சூப்பரா போய் பார்க்கலாம். இப்ப வர கடை வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். தேடி எடுக்கிறது தான் கஷ்டம். நல்லா தேடினோம்னா நிறைய நல்லதா எடுக்கலாம். பார்த்துட்டு அப்படியே 2வது கடைக்கு போனோம். அங்கெல்லாம் பனியன் சூப்பராக இருந்துச்சு. ஒன்று எடுத்து போடுறேன் பாருங்கள். இது எல்லாமே 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், நம்ம வெயிலில் போனதுனால அதை தேடி எடுக்கிறது தான் கொஞ்சம் டயர்டாயிரும். அப்புறம் இந்த ஹூடிஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக கடையில் வாங்கினோம்னா எப்படியும் 600 700 வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஃபைனலாக செலக்ட் பண்ணி ஒரு ஹூடி வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குது. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு? 150. திரும்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா முறுக்கா இருக்கு. சரி ஓகே எடுத்துக்கலாம். நல்லா ப்ரீமியமான இது மாதிரி இருக்கு. இந்த ஸ்வெட்டர் எல்லாமே வந்துட்டு பிராண்டட் தான். ஆனால் சின்னதாக ஒரு மைன்யூட்டான மிஸ்டேக் இருக்கும். அதனால் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மிஸ்டேக் நம்ம எங்கே இருக்குன்னு கூட பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்குக்கே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறதுனால மைன்யூட் மிஸ்டேக்லாம் எலிமினேட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இட்லி சாப்பிட வந்துட்டோம். இட்லி பக்கத்தாலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி குடல் கறி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸ்மெல்லுமே எங்களை உள்ளவான்னு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் உள்ளே போனோம். ஆனால் இந்த மாதிரி குடல் கறி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணால் இவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. அவங்க பண்ணி கொடுத்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவங்களோட இட்லியை பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ சாஃப்ட்டு, பிக்கும் போது அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஒரு இட்லி 8 ரூபான்னு சொன்னாங்க. பரவாயில்ல தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. வச்சு அப்படியே ஒரு பைட்டு போவோம். சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரெல்லாம் மைல்டாக சூப்பராக, ரொம்ப ஸ்பைஸாக இல்லை, கரெக்டாக. அவ்வளோதான், ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சது. சண்டே ஷாப்பிங். வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு வழக்கமாக இங்கே வந்தால் நம்ம அந்த தெளிவு தான் குடிச்சிட்டு போவோம். பதநீர், அந்த சுண்ணாம்பு. இது அங்கே சாப்பிட்டோம். அங்கே ஷாப்பிங் பண்ணும்போது வாசனை செம்மையாக இருந்துச்சு. வாசனை மட்டும் இல்லை, மணி 9 ஆச்சு. செம்ம பசி வந்துருச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலு. சரி கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரேட்டோட உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன பொருள்னு பார்த்து சொல்கிறோம். ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். எல்லாமே சூப்பராக. ஈரோட்டில் வந்து ஒரு சாக்ஸ் 100 ரூபா 120 ரூபா. இங்கே வந்து நம்ம 70 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். போகலாம். என்ன நடக்கிறது இங்கே? இந்த கறி கூட ஈஸியாக வாங்கிடலாம் போல. இந்த செவரொட்டி அப்பப்பப்பா கிடைக்கவே இல்லாமல் ஒரு 2 மாசமா கறிக்கடையில் சொல்லி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. மேடமுக்கு வந்து செவரொட்டி சாப்பிடணும்னு எவனோ சொல்லிட்டான். செவரொட்டின்னு டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அப்படி தீய வைக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நல்லா வேக வைக்கணும். தீயக்கூடாது. நல்லா ஒழுகுத ரத்தம் ஓட்ட போடக்கூடாதுன்னு சொன்னே, கேட்டியா? எனக்கு என்ன முன்ன பண்ண நான் சொன்னல, அது தெரியலனா தெரிஞ்சவங்க சொன்னதை கேட்கணும். அப்படிதான் இல்லை, அப்படிதான் ஓட்ட போடுவேன்னு சொன்னா இப்படிதான் கீழே போகும். அப்புறம் குத்தி சுடுறதுக்கு என்ன வேற வழி இல்லை. குத்தி சுடக்கூடாது. நான் தான் சொன்னல. இல்லையே நம்ம கிட்ட. அப்புறம் என்ன பண்றது? நான் தான் அதை கரண்டி மேலே வச்சு சொல்லலான்னு சொன்னேன். அது முறை இல்லை. இப்படி ஒழுக விட்டுறதா முறையா? காசு போட்டு வாங்கிட்டு. சமையல் எல்லாமே முடிஞ்சது, வாங்க சாப்பிடலாம். ஆமாம், மட்டன் தண்ணி குழம்பு கூட வந்து ஸ்பெஷல். சுட சுட சூடான ஒயிட் ரைஸ். எல்லாம் ஏற்கனவே குழம்பு கறி வேகவே 4-5 பீஸ் உள்ளே போயிருக்கு. தண்ணி குழம்பா போன டைம் தண்ணி குழம்பு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கட்டியாக தேங்காய்க்கு பொட்டுக்கடலை போட்டேன். பொட்டுக்கடலை போடாமல் வச்சிருக்கலாம்ல. ரொம்ப தனியாக இருந்தால் டேஸ்ட்டு வராது. சப்புன்னு சல்லுன்னு இருக்கும். டேஸ்ட்டை உணர முடியாது. நல்ல புகையாக வருது. குழம்போட கலரே சூப்பராக இருக்கு. ஒரு பீஸு கறி வச்சு அப்படியே ஒரு பைக் போகலாம். பர்ஃபெக்ட். 100க்கு 100 செம்ம இருக்கு. எப்படி எக்ஸ்பிளைன்? காரம், உப்பு ரொம்ப காரம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக 100க்கு 100ல ஒரு ஹோட்டல் கடையில் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு.
இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய 3 days ரொட்டீன் vlog வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. சண்டே vlogமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.